ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன்ஸ் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்து விட்டது. இதற்கு மேலே சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் 10th, 11th, 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பேஜ் வைஸாக அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய மார்க்கு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஆன்லைன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் திட்டமிட்டபடி உங்களுக்கான தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிடுறதா கல்வித்துறை அப்டேட் கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி தான். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 14ஆம் தேதி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி. ஸோ அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி தீவிரம் அடைந்தது. மே 10ஆம் தேதிக்கு ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் ஏற்கனவே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு சில மாவட்டங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்த நிலையில் விரைவில் பணி முடிவடைந்த மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றும் பணி நடைபெற உள்ளது. திட்டமிட்டபடி மே 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9.10 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரையும், +2 பொதுத் தேர்வுகள் மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி முடிவடைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தற்போது பாடத்தேர்வுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் மதிப்பெண்களை கணினியில் பதிவு செய்யும் பணிகள் நடைபெற உள்ளதாகவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ன அப்டேட் கொடுத்தாங்கன்னா 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கருதாமல் 3வது மொழியினை தேர்வு செய்து படித்து வருகின்றனர். முன்னதாக பொதுத் தேர்வில் 3வதாக எடுக்கப்படும் விருப்ப பாடத்தில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற நடைமுறை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து 3வதாக எடுக்கப்படும் விருப்ப பாடத்திலும் மாணவ மாணவிகள் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 5 பாடங்களை தாண்டி 6வது பாடமாக விருப்ப பாடத்தை தேர்வு செய்யும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் அது தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், அறிவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களை பயிலும் மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினால் போதும். ஆனால் விருப்ப பாடமாக மலையாளம், உருது, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பாடங்களை தேர்வு செய்து மாணவ மாணவிகள் மொத்தம் 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுத வேண்டும். அவர்கள் விருப்ப பாடத்திலும் குறைந்தபட்சம் 35 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி எழுத கட்டாயமாக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த 2024-25ஆம் கல்வியாண்டில் நடைமுறைக்கு வரும் என்று பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அரசாணை கொடுத்துருக்காங்க. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் தேதி தமிழக தேர்வுத்துறை சார்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 10ஆம் தேதியை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். 10th-க்கு, 11th-க்கு 14ஆம் தேதி, 12th-க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி ஏற்கனவே என்ன டேட் சொன்னாங்களோ அதுதான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.